இதயம் wishes you a very happy new year. 2 ஸ்பூன் போதும் உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த. லயன் டேட் சிரப், தினமும் 2 ஸ்பூன் லயன் டேட் சிரப். லயன் டேட் சிரப். இதயம் wishes you a very happy new year. தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய காவல்துறைக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆளுகின்ற அரசாங்கம் பிஜேபியை பார்த்து பயந்து போயிருக்கிறோம். தோற்று போயிட்டோங்க கூடிய வெளிப்பாடு. இந்த தோற்றத்தினுடைய வெளிப்பாடு தான் ஒவ்வொரு வீடு வீடா போய் கைது பண்ணிருக்கிறாங்க. எல்லாரையும் வீட்டு காவல்ல வச்சிருக்கிறாங்க. வெக்கமா இல்லையா முதலமைச்சர் அவர்களே? உங்களுக்கு வெக்கமா இல்ல? நாங்கள் கேட்பது ஒவ்வொரு தனி மனித பெண்களினுடைய பாதுகாப்பு. கல்லூரியிலே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை அப்படின்னு சொன்னா இனிமே தமிழ்நாட்டுல எப்படி நடமாடுவாங்க பிள்ளைங்க? எப்படி நடமாடுவாங்க பிள்ளைங்க? ஆகையினால நாம தமிழக மகளிர் அணி இன்றைக்கு இந்த பிரச்சனைக்கு நீதி கேட்டுதான் ஒரு யாத்திரை நடக்கிறோம். நீதி கேட்கிறோம். நீங்க ஆளுகின்றவர்கள் பெண்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும். கல்லூரியில படிக்க முடியல, பள்ளிக்கு குழந்தைங்க போக முடியல, வேலைக்கு வெளியில பெண்கள் போக முடியல. எங்கே போனாலும் பெண்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு தொந்தரவு வருது அப்படின்னு சொன்னா அதற்காக நாங்கள் குரல் கொடுப்போம்னு சொன்னா வீட்டுல போய் அரெஸ்ட் பண்ணுவீங்களா? ஏன் இங்க வந்துட்டா உங்களுக்கு பயமா? கண்ணகி நீதி கேட்ட இடம் அருமை முதலமைச்சர் அவர்களே, இது கண்ணகி நீதி கேட்ட இடம். கண்ணகி நீதி கேட்டதன் விளைவு ஆண்ட மன்னனுக்கு என்னாச்சு தெரியுமா உங்களுக்கு? என்னாச்சு தெரியுமா உங்களுக்கு? எங்களை அடக்கினீர்கள் என்று சொன்னால் அடக்க அடக்க பீனிக்ஸ் பறவை மாதிரி எழுந்து எழுந்து வருவோம். பிஜேபி மகளிர் அணி எழுந்து வருவோம். ஏனென்று சொன்னால் இது அரசியல் அல்ல, இது அரசியல் விளம்பரம் அல்ல, பெண் சமுதாயத்திற்கான ஒரு விழிப்புணர்வு போராட்டம் என்பதை உங்கள் மத்தியிலே நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இங்க இருக்கக்கூடிய எல்லா பெற்றோர்களுக்கும் விழிப்புணர்வு வேண்டும், குழந்தைகளுக்கு விழிப்புணர்வு வேண்டும். நாம எப்படி தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற விழிப்புணர்வுக்காக நடத்தக்கூடிய பேரணி இது. நாங்க பேரணி போயிட்டோம் அப்படின்னு சொன்னா எங்க 2020 ஆட்சி மாற்றம் வந்து பயமா உங்களுக்கு? 2020 பிஜேபி ஆட்சிக்கு வந்து நம்முடைய மாநிலத்தினுடைய ஆளுமை மிக்க தலைவர், பெண்ணுக்காக தன்னை சாட்டையோடு எடுத்துக்கொண்ட தலைவர் முதலமைச்சராக வந்துருவார்னு பயமா உங்களுக்கு? பயமா உங்களுக்கு? அருமை முதலமைச்சர் அவர்களே, நான் கேட்கிறேன், உங்கள் வீடுகளிலேயும் பெண் குழந்தைங்க இருக்காங்க. அவர்களுக்கு இப்படி ஒரு அநீதி இழைக்கப்பட்டா இப்படிதான் இருப்பீங்களா? இப்படிதான் இருப்பீங்களா? ஒவ்வொரு பெத்தவனுக்கும் தெரியும் தன்னுடைய குழந்தைகளை பெத்து இன்னைக்கு ஸ்கூலுக்கும் வெளியில அனுப்பும் போது வீடு வந்து சேருவது வரைக்கும் அந்த பெற்றோர்களுக்கு நிம்மதி இல்ல. வயிற்றுல நெருப்ப கட்டிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தமிழ்நாட்டுல வந்திருக்கு. தமிழ்நாட்டுல பிரச்சனைன்னு கேட்டா மணிப்பூரை பாரு, அங்க பாரு, பிஜேபி ஆட்சி செய்யற இடத்த பாருன்னு. முதல்ல உங்க வீட்டு பிரச்சனையை தீர்த்துட்டு மத்த இடத்துக்கு போங்க. தமிழ்நாட்டுல பெண்கள் பாதுகாப்பாக இல்லை என்று கேட்கின்றோம். ஆகவே நீங்கள் என்ன அடக்கினாலும், என்ன அடக்குமுறையை தமிழக மகளிர் அணியின் மீது நீங்கள் திணித்தாலும், எந்த அடக்குமுறைக்கும் அஞ்சக்கூடியவர் பாரதிய ஜனதா கட்சி மகளிர் அணி கிடையாது. அடக்க 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 நாங்கள் எழுந்து வந்து கொண்டே இருப்போம். இந்த அநீதி ஆட்சியை தமிழகத்தை விட்டு அகற்றும் வரை.